exercise 11.6ல 15th sum sin power 5x into cos cube x ஐ தொகையிடுக. ஸோ இன்டகிரேஷன் போட்டுக்கலாம் into dx. நான் sin xஐ வகைப்படுத்தினா தான் cos x கிடைக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், சைன் வடிவத்தில் தான் t எடுக்கணும். அதை எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே கொடுக்கப்பட்டது என்னென்னு எழுதிக்க போகிறேன், இன்டகிரேஷன் sin power 5x into cos cube என்ன பண்ண போகிறேன், cos square x into cos power 1xன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அடுக்கு 2 அடுக்கு 1 தனியாக பிரித்து எழுதிக்கலாம், இன்ட்டு டிஎக்ஸ்னு போடுறோம். ஓகேவா, இப்போ இதை என்ன எழுதலாம்னு பாருங்கள், sin power 5x இன்ட்டு இந்த cos ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் எழுதலாமா, ஓகேவா, இன்ட்டு cos x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் லேட் t ஈக்குவல் டு, நான் t என்னன்னு எடுக்கிறேன், sin xன்னு எடுக்கிறேன். ஸோ dt ஈக்குவல் டு sin x வகைப்படுத்துறானது cos x இன்ட்டு dx. ஸோ cos x இன்ட்டு dx நான் dtன்னு போட்டுக்கிறேன். இன்டகிரேஷன் sin x நான் எடுத்துக்கிறேன், tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ t பவர் 5 இன்ட்டு 1 மைனஸ் டி ஸ்கொயர், ரைட், ஓகேம்மா, 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு cos x இன்ட்டு dx என்னம்மா dt. தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்னா பெருக்கல், பொதுவானது உள்ள பெருக்கலாம், 4 t பவர் 5 t பவர் 5 மைனஸ் t பவர் 7 வருமா, t பவர் 5 t பவர் 2 பெருக்கலாம், t பவர் 7 இன்ட்டு dt. இந்த t பவர் 5 அந்த இன்டகிரேஷனும் dt ஆனது t பவர் 5க்கு சொந்தம், t பவர் 7க்கு சொந்தம். அதனால் இதை இன்டகிரேட் பண்ணால் t பவர் 6/6 மைனஸ் t பவர் 1 அடுக்கு 1 கூட்டிக்கோங்க, அந்த என்ன போட்டோமோ அதை போட்டுக்கோங்க, ப்ளஸ் சி. ஸோ டீக்கு பதிலாக சைன் போடுறேன், சைன் பவர் 6x/6 மைனஸ் டீக்கு பதிலாக சைன் எக்ஸ், அப்போ சைன் பவர் 8x/8 ப்ளஸ் சி. அவ்வளோதாம்மா.